பழமொழி 400. இந்த வீடியோவில் ஒரு சில பழமொழிகளையும் அதோட விளக்கங்களையும் பார்க்கலாம். பாம்பரியும் பாம்பின் கால். பாம்பரியும் பாம்பின் கால் அப்படிங்கிறது என்னன்னா, அதோட பொருள் என்ன அப்படின்னா, அறிஞரே அறிவார். ஒரு பாம்போட காலை வந்து அதுக்கு இனமான பாம்புகள் தான் அதோட கால்களை வந்து நன்றாக அறியும். ஒரு பாம்பு இருந்துச்சுன்னா அதோட காலை வந்து இன்னொரு அதுக்கு இனமான பாம்புகள் தான் நன்றாக அறியும் திறன் உடையது. அதே போல தான் ஒருத்தவங்க அறிவோட இருக்காங்களா இல்லையாங்கிறத யார் வந்து புரிஞ்சு கொள்ள முடியும்னா, அதே அறிவுத்திறத்தோட இருக்கவங்கனால மட்டும்தான் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பாம்பின் கால்களை அதற்கு இனமான பாம்புகளே நன்றாக அறியும் திறன் உடையன. அதுபோல அறிவுத்திறத்தால் மிக்கவரை அறிவுடையவரே புரிந்து கொள்ள முடியும். ஐயரை விட்டு வரால் வாங்குபவர். ஐரையாகிய சிறு மீனை வந்து தூண்டில விட்டுட்டு பெரிய மீனாகிய வராலை பிடிக்கின்றவர்களை வந்து சொல்றாங்க. ஐர மீனை வந்து விட்டுட்டாங்க, அது சின்னது தானே, அதை விட்டுட்டு பெரிய மீனை பிடிக்கிறாங்க. அது என்ன, அவங்களோட பையன் நோக்கி தான் பிடிக்கிறாங்க. இப்போ ஒரு சிறிய உதவியை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய உதவி எதிர்பார்த்து செய்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி அது செஞ்சா அது என்னன்னா பயனோக்கி செய்கிறாங்க. அப்படி செஞ்சா அது என்ன உதவி ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. பயனோக்கி செய்வது உதவி ஆகாது. ஐரை விட்டு வரால் வாங்குபவர். திங்களை நாய் குறைத்தற்று, பெரியோரை பழிக்கும் சிறியோர். இதோட பொருள் என்னன்னா, பெரியோரை பழிக்கும் சிறியோர். நாயின் குறைப்பால் திங்களின் பெருமை குன்றாது. அதாவது ஒருத்தவங்க பெரியவரை வந்து சிறியவங்க வந்து போய் அவங்கள பழிச்சா அவங்களோட பெரியவங்களோட பெருமை வந்து போகாது. சிறியவங்க தான் அவமானம் படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு நாய் வந்து திங்களை பார்த்து குறைச்சிச்சுன்னா திங்களோட பெருமை வந்து குன்றாது. நாயோட அறியாமை மட்டும்தான் உணரப்படும். அது போலதான் பெரியாரை பழிக்கும் சிறியவரை அவமானம் அடைவர் அப்படின்னு சொல்றாங்க. திங்களை நாய் குறைத்தற்று அப்படின்னா பெரியோரை பழிக்கும் சிறியோர். பூவோடு நாரியைக்கு மாறு. பூவும் பெரியாரும். இதோட பொருள் என்னன்னா, பூவும் பெரியாரும். பூவோடு சேர்ந்த நார் மணக்கும். பூவோட சேர்ந்து நாரோட சேர்ந்து பூவை கட்டுறாங்க. அப்படி பூவும் நாரும் சேர்க்கும் போது நார் வந்து பூவோட மனம் தான் நாருக்கும் வரும். பூவின் மனம் வந்து அதனால வந்து என்னன்னா குறையாது. நார் வந்து என்னன்னா பூவோட மனத்தை பெற்றிருக்கும். அப்போ வந்து பூவோட மனம் வந்து குறைவது இல்லை. அது போலதான் பெரியவர் வந்து சிறியவரோடு சேர்ந்தாலும் தம் இயல்பில் குறைய மாட்டார். இப்போ பெரியவர் வந்து சிறியவரோடு சேர்ந்தாலும் அந்த பெரியவரோட இயல்பு வந்து குறையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பூ வந்து அதோட இயல்புல வந்து குறையாது, அதோட மனத்துல தான் இருக்கும், அதோட மனம் வந்து மாறாது. அதே மாதிரி தான் பெரியவர் வந்து சிறியவரோடு சேரும்போது பெரியவரோட இயல்பு வந்து குறையாது அப்படின்னு சொல்றாங்க. பூவும் பெரியாரும். பூவை வந்து பெரியாரோட ஒப்பிடுறாங்க, பெரியவரோட. கோணல் புத்தி உடையவன். கோணல் புத்தி உடையவன். நாய்வால் திருந்துதல் என்றுமோ இல். நாயோட வாழை வந்து திருத்த முடியுமானா திருத்த முடியாது. அது போலதான் நாய்வாலை நிமிர்த்த முடியாது. அது போல பண்பற்ற பெண்களை சிறையிட்டு காத்தாலும் திருத்தவும் முடியாது. நாய்வாலை எப்படி திருத்த முடியாதோ அதே மாதிரி பண்பில்லாத பெண்களை சிறையில வச்சு காத்தாலுமே அவங்களை வந்து திருத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கோணல் புத்தி உடையவன். நாய்வால் திருந்துதல் என்றுமோ இல். நுணலும் வாயால் கெடும். நுணலும் தன் வாயால் கெடும். தன் வாயால் வந்து கெடுதல். அதாவது தவக்கலை வந்து சவுண்டை ஏற்படுத்தி அது இருக்கிற இடத்த காமிச்சு கொடுக்கும்ல, அந்த மாதிரி தான். நுணலும் தன் வாயால் கெடும். தன் வாயால அவங்களே சில நேரத்துல அவங்களே ஏதாச்சும் சொல்லி மாட்டிப்பாங்களா, அதுதான் தன் வாயால் கெடுதல். நாய் மேல் தவிடு சிடுமாறு. சிறியோர் தகுதி உடையவர் ஆவார். சிறியோர் வந்து தகுதி உடையவர் ஆவார். குதிரையின் மேலே இடுவதற்குரிய சேனை நாயின் மேலும் பயனற்றது அறிவற்ற செயல். நாய் மேல் தவிடு சிடுமாறு. சிறியோர் வந்து தகுதி உடையவர் ஆகார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொலையன்னார் பந்தின் பார். தொலையன்னார் அப்பந்தின் பார். வடைய தின்ன சொன்னார்களா, தொலைய என்ன சொன்னார்களா அப்படின்னு இதை சொல்லுவாங்க. தொலையன்னார் அப்பந்தின் பார். அதாவது நன்மையே கருத வேண்டும். இதோட பொருள் என்னன்னா, நன்மையே கருத வேண்டும். ஒருத்தவங்க எவரிடமும் உள்ள பயனுடைய பண்பை போற்றிக் கொள்ள வேண்டுமே அல்லாமல் குறைகளை எடுத்து சொல்லக்கூடாது. எல்லாத்தையுமே உள்ள பாசிட்டிவா மட்டும்தான் எடுத்துக்கணும், நெகட்டிவ் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தொலையன்னார் அப்பந்தின் பார். நன்மையே கருத வேண்டும். தீனால் திருவுடையார்க்கு இல். நல்ல வினைப்பயன் உள்ளவர்களுக்கு தீனாலும் நன்னாளாகவே முடியும் என்பது கருத்து. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல் அப்படின்னு சொல்லுவாங்க. தீனால் திருவுடையார்க்கு இல் அப்படின்னா திருவுடையார்க்கு நன்மைதான். அதாவது நல்லது நினைக்கிறாங்க, நல்ல வினைப்பயன் உள்ளவர்களுக்கு வந்து எந்த நாளுமே நல்ல நாள் தான், கெட்ட நாள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. தீனால் திருவுடையார்க்கு இல் அப்படின்னா திருவுடையார்க்கு நன்மைதான் அதோட பொருள். தனிமரம் காடாதல் இல். இதோட பொருள் என்னன்னா, பகையை நீக்குதல். பகைவரை ஆரம்பத்திலேயே முடித்து விடுவதுடன் அவரை சேர்ந்தவர்களையும் பிரித்து விட்டால் அந்த பகையால் எந்த தீமையும் வந்து நேராது. அதாவது தனிமரமா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து அந்த ஒரு சிறிய பிரச்சனையா இருந்தாலும் அது தனிமரமா இருக்கும் போதே அதை முடிச்சு விட்டுறணும். இல்லை அப்படின்னா அது பகையை வந்து பெருசா உண்டாகும். அதான் பகையை நீக்குதல். தனிமரம் காடாதல் இல்லை அப்படின்னா என்ன, பகையை நீக்குதல். ஒரு முள்ளு செடி இருந்தா கூட அது செடி வந்து சின்னதா இருக்கும் போதே வெட்டிடணும், பெருசா இருந்தா பிரச்சனை ஏற்படுத்தும். அந்த மாதிரி தனிமரம் காடாதல் இல்லை அப்படின்னா என்ன, பகையை நீக்குதல். இம்மைக்கும் உம்மைக்கும் தம்மை உடைமை தலை. இம்மைக்கும் உம்மைக்கும் தம்மை உடைமை தலை. தம்மை உடையவராதல். தம்மை கட்டுப்படுத்தி வாழும் ஒழுக்க நெறியை இம்மை மறுமைகளுக்கும் நற்பயனாவது என்பது கருத்து. தம்மை கட்டுப்படுத்தி வாழும் ஒழுக்க நெறியை இம்மை மறுமைகளுக்கும் நற்பயனாவது என்பது கருத்து. அதாவது இந்த ஜென்மத்துக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் நற்பயன் இதுன்னா நம்மளை கட்டுப்படுத்தி வாழ்றது தான் அப்படின்னு சொல்றாங்க. இம்மைக்கும் உண்மைக்கும் தம்மை உடைமை தலை அப்படின்னா தம்மை உடையவராதல். ஏற்றுக்கன்று ஏறாய்விடும். குடிப்பிறப்பின் பண்பு குறையாது. இதோட பொருள் என்னன்னா, குடிப்பிறப்பின் பண்பு குறையாது. அதாவது உயர்ந்த குடியில பிறந்தவங்களோட பண்பு வந்து எப்போதுமே
தாழ்ந்து போகாது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்றுக்கன்று ஏறாய் விடும். குடிப்பிறப்பின் பண்பு வந்து குறையாது. ஒப்புரவு. உயர்ந்தோர் மேற்கொண்ட நெறிப்படி நடத்தலும் ஆகும். குடிப்பிறப்பின் சிறப்பு ஒருபோதும் ஒருவனை விட்டு மாறாது. ஓர்த்தது இசைக்கும் பறை. மாற்ற அரிது மனம். இதோட பொருள் என்னன்னா மாற்ற அரிது மனம். பறை வந்து அவரவர் கருத்தை ஒட்டியே ஒலிப்பது போல. அதாவது இசை கருவி அந்த பறை வந்து ஒவ்வொருத்தவங்களோட கருத்தை ஒட்டியே ஒலிக்கும். அது போலதான் அவரவர் கருத்தை ஒட்டியே ஒலிப்பது போல மனமும் அவரவர் கொண்ட கருத்துப்படியே போய் கொண்டிருக்கும். அதனை பிறர் தம் கருத்து போல மாற்றுதல் வந்து எளிதன்று. இன்னொருத்தவங்களோட கருத்தை வந்து நம்மளோட கருத்து போல மாற்றுதல் வந்து எளிது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓர்த்தது இசைக்கும் பறை. மாற்ற அரிது மனம். கானகத்து உக்க நிலா. நல்லபடி நடவாத நண்பர். அதாவது தான் அன்பு காட்டியும் அதனை உணரவில்லை என்றால் அது காட்டிடத்தை பெய்த நிலவு போல பயனற்றது. இப்ப நம்ம ஒருத்தவங்க வந்து அன்பு காட்டியும் அதை அவங்க உணரவில்லை அப்படின்னா காட்டுல பெய்த நிலவு போலதான் பயன் இல்லாத ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கானகத்து உக்க நிலா. காட்டிடத்தை பெய்த நிலவு. அதனால என்ன ஒரு பயனும் இல்லை. அந்த மாதிரிதான் ஒருத்தவங்க கிட்ட அன்பு காட்டியும் அவங்க அதை உணரவில்லை அப்படின்னா அது பயனற்றது. நல்லபடி நடவாத நண்பர். இதோட மீனிங் என்னன்னா நல்லபடி நடவாத நண்பர். சான்றோர் அவைப்படின் சாவாது பாம்பு. சான்றோர் அவைப்படின் சான்றாது பாம்பு. பகைவர்க்கும் அருளுதல். பகைவர்க்கும் துன்பத்தில் உதவுவது சான்றோர் பண்பு என்பது கருத்து. அதாவது பகைவரா இருந்தாலும் அவங்களுக்கு துன்பத்துல உதவுவதுதான் சான்றோர் பண்பு. சான்றோர் அவைப்படின் சாவாது பாம்பு. பகைவர்க்கும் அருளுதல். பசி பெரிதாயினும் புல் மேயாதாகும் புலி. பசி பெரிதா இருந்தாலும் புல் மேயாது. புலி வந்து அந்த புல்லை வந்து மேயாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உயர்ந்தோர் வறுமை அடைந்தாலும் இழிந்த செயல்களை வந்து செய்ய மாட்டாங்க. உயர்ந்தவங்க வந்து எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் இழிவான செயல்களை வந்து செய்ய மாட்டாங்க. அதாவது புலி வந்து பசிச்சாலும் புல்லை திங்காதுல அந்த மாதிரிதான். உயர்ந்தவர் வலுவார். உயர்ந்தவர் வலுவார். இதோட மீனிங் என்னன்னா உயர்ந்தவர் வலுவார். நிறைக்குடம் நீர் தழும்பல் இல். கற்றவரின் அடக்கம். நிறைக்குடம் நீர் தழும்பல் இல். அதாவது குறைக்குடம் வந்து கூத்தாடும். குறைக்குடம் வந்து கூற்றாகும். அது போல குறைமதியினரும் தற்பெருமை பேசிக் கொண்டுதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு குடம் வந்து ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீர் தழும்பாது. அதே மாதிரிதான் ஒருத்தவங்க வந்து அதிக அறிவு பெற்றிருக்காங்க அப்படின்னா அதாவது கற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அடக்கமாக இருப்பாங்க. அதுவே குறைமதியினர் அதாவது அரைகுறையா இருந்தாங்க கற்றிருந்தாங்க அப்படின்னா அரைகுறை அறிவோடு இருந்தாங்க அப்படின்னா தற்பெருமை பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைக்குடம் நீர் தழும்பல் இல் அப்படின்னா கற்றவரின் அடக்கம். நிறைக்குடம் எப்படி நீர் தழும்பாதோ அந்த மாதிரி கற்றவங்க வந்து அடக்கமாக இருப்பாங்க. உமிக்குற்று கை வருந்து மாறு. பயனற்றவனின் உறவே வேண்டாம். சுற்றத்தாருள் யாருக்காவது துன்பம் வந்த காலத்தில் உதவாத ஒருவன் பயனற்றவன். சுற்றத்தால் வந்து யாருக்காவது துன்பம் வந்த காலத்தில் உதவாத ஒருவன் பயனற்றவன். அவனை சுற்றத்தான் என கருதி நாடி செல்லுதல் உமிக்குற்றி கை நோகிறது என்பது போன்ற வீண் செயல். உமிக்குற்றி கை விருந்து மாறு அப்படின்னா பயனற்றவரோட உறவு வந்து வேண்டாம் அப்படிங்கிறதா பொருள். இப்ப சுற்றத்தால் இருக்காங்க அப்படின்னா ரிலேட்டிவ் அவங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்துச்சுன்னா அந்த காலத்துல வந்து உதவாம ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பயனற்றவன் அப்படின்னு சொல்றாங்க. அவனை சுற்றத்தான் என கருதி நாடி செல்லுதல் வந்து எதை போன்றது அப்படின்னா உமிக்குற்றி கை நோகிறது என்பது போன்ற வீண் செயல். நாய் பெற்ற தெங்கம் பழம் கருமியின் செல்வம். நாய் பெற்ற தெங்கம் பழம் கருமியின் செல்வம். தெங்கம் பழம் அப்படின்னா என்னன்னா தேங்காய். தெங்கம் பழம் அப்படின்னா தேங்காய். நாய்க்கு கிடைச்ச முழு தேங்காயை நாய் என்ன பண்ணும் அப்படின்னா அதனால திங்க முடியாது. அதனால இப்ப பிறரும் யூஸ் பண்ண முடியாது. மற்றவங்களும் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் கருமியோட செல்வம் வந்து அவங்களுக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாமல் வந்து அழியும். நாய்கிட்ட எப்படி தெங்க பழம் இருக்குது கிடைச்ச யூஸ் இல்லையோ அதே மாதிரிதான் கருமி கிட்ட இருக்க செல்வமும் பயனற்றது. நாய் பெற்ற தெங்கம் பழம் அப்படின்னு இதோட பொருள் கருமியின் செல்வம். நாய்க்கானின் கற்கானா வாறு. நாய்க்கானின் கற்கானா வாறு. தர்மத்தை எப்போதும் செய்க. இப்ப நம்ம நல்லா இருக்கும் போதே தர்மம் வந்து செய்ய வேண்டும். நோயுற்று சாக போகிற காலத்துல வந்து தர்மம் செய்ய சொன்னாலும் அதனை வந்து தமக்கு என எண்ணி இருக்கும் உரிமையுடையவர் வந்து செய்ய மாட்டார். நாம செய்ய நினைச்சாலும் நம்ம கூட அதுக்கு உரிமையா உள்ளவங்க வந்து செய்ய விட மாட்டாங்க. அதனால தர்மத்தை வந்து எப்ப செய்யணும் அப்படின்னா நல்லா இருக்கும் போதே செஞ்சுக்கணும். நாய்க்கானின் கற்கான வாறு. தர்மத்தை எப்போதும் செய்க. நல்ல விறகின் அடினும் நனி வெந்நீர் இல்லம் சுடுகளவாறு. நல்ல விறகின் அடினும் நனி வெந்நீர் சுடுகள இல்லம் சுடுகளா வாறு. வெந்நீரும் சான்றோரும். அதாவது வெந்நீர்னால அதோட வெந்நீரை ஊத்துனா வீடு வந்து வேகாது. அதே மாதிரிதான் கீழ்த்தன்மை உடையோர் அதாவது கீழோர் வந்து கொடுமைப்படுத்துறதுனால பெரியோர் வந்து கோபம் கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெந்நீரும் சான்றோரும் அப்படின்னு இதோட பொருள் என்ன வெந்நீரும் சான்றோரும். வெந்நீரால் வீடு வேகாது. அது போலதான் கீழோரோட கொடுமையால் வந்து பெரியோர் வந்து சினம் கொள்ள மாட்டாங்க. தெளியானை தேரல் அரிது. தெளியானை தேரல் அரிது. அடங்காத சினம் உடையவள். அடங்காத சினம் உடையவனிடத்தையும் அறிவற்றனிடத்தையும் எத்தகைய தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பது கருத்து. அதாவது கோபப்படுறவங்க இடத்துலையும் அறிவில்லாதவங்க இடத்துலையும் எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. தெளியானை தேரல் அரிது. அடங்காத சினம் உடையவள். துண்ணினார் அல்லர் பிறர். துண்ணினார் அல்லர் பிறர். துண்ணினார் அல்லர் பிறர்.
துண்ணினார் அல்ல பிறர் அப்படின்னு என்ன? உதவும் உறவும் உதவியும். ஒரே குடியில் பிறந்தவர் தவறாமல் ஆபத்து காலத்தில் ஒன்று சேர்வார்கள் என்பது கருத்து. பிறர் அவ்வாறு ஒன்று சேர மாட்டார்கள். அதாவது ஒரே குடும்பத்துல ஒரே குடியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க எதிரி சண்டை போட்டு இருந்தாலும் கூட ஒரு ஆபத்து காலத்துல அப்படின்னா அவங்க ஒன்று சேர்ந்து உதவி செஞ்சுருவாங்க. அதுவே பிறரா இருந்தா அப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தானாடா விட்டாலும் தன் தசை ஆடும் அப்படிங்கிறது போல. துண்ணினார் அல்லார் பிறர். துண்ணினார் அல்லார் பிறர் உறவும் உதவியும். தம்மைத்தாம் ஆர்க்கும் கயிறு. வஞ்சகமான வெளி வேடம். வஞ்சகமான எண்ணமுடனும் தவமும் அறமும் புரிபவர்கள் இன்மையில் பழியும் மறுமையில் நரகையும் அடைவார்கள். தம்மைத்தாம் ஆர்க்கும் கயிறு செலமுழுகள். வஞ்சகமான எண்ணமும் தவமும் அறமும் புரிபவர்கள் வந்து இன்மையில் பழிமையும் மறுமையில் நரகையும் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தம்மைத்தாம் ஆர்க்கும் கயிறு அப்படின்னா இப்ப நம்ம வஞ்சகமான எண்ணத்துடன் இருந்து தவமும் அறமும் செஞ்சோம் அப்படின்னா இந்த ஜென்மத்துல வந்து பழியையும் அடுத்த ஜென்மத்துல வந்து நரகையும் அடைவோம் அப்படின்னு சொல்றாங்க. தம்மைத்தாம் ஆர்க்கும் கயிறு அப்படின்னா வஞ்சகமான வெளி வேடம். சுரையால அம்மி மிதப்ப. சுரை வந்து தாழாது. ஏன்னா சுரை வந்து என்னது? தாழ்வதில்லை. அம்மி வந்து என்ன? மிதப்பதும் இல்லை. சுரை வந்து எப்படின்னா கீழே போகாது, மேலதான் மிதக்கும் தண்ணியில. சுரை தாழ்வதில்லை, அம்மி வந்து மிதப்பதும் இல்லை. அது போலதான் சான்றோரோட பெருமை வந்து குறைவதும் இல்லை. கீழோர் வந்து செல்வராய் நிமிர்ந்தாலும் சிறப்பதும் இல்லை. சுரையால அம்மி மிதப்ப அப்படின்னா நடவாத செயல்கள். இதோட பொருள் நடவாத செயல்கள். இப்ப வந்து சான்றோர் வந்து இருந்தாலும் உங்களோட பெருமை வந்து குறையாது. இப்ப கீழோர் வந்து செல்வராய் பணக்காரங்களாவே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எந்த சிறப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. குன்றின் மேல் இட்ட விளக்கு. குன்றின் மேல் இட்ட விளக்கு. இப்ப குன்றின் மேல ஒரு விளக்கு வந்து இருந்துச்சுன்னா அது ஃபுல்லா நல்லா தெரியும், எல்லா இடத்துக்குமே தெரியும். அந்த மாதிரிதான் இப்ப உயர்ந்தோரின் சிறு குற்றமும் அப்படிதான். இப்ப உயர்ந்தோர் வந்து தம்பால் எவ்வித சிறு குற்றம் ஏற்படாதவாறு விழிப்புடன் வந்து இருக்க வேண்டும். இப்ப வந்து உயர்ந்த இடத்துல வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எந்தவித குற்றமும் இல்லாம வந்து இருக்க வேண்டும். சிறிய குற்றம் கூட இல்லாம இருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க சிறிய குற்றம் ஏற்பட்டா அது வந்து எப்படி குன்றின் மேல் இட்ட விளக்கு போய் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல நல்லா பரவிடும் அப்படின்னு சொல்றாங்க. உயர்ந்தோரின் சிறு குற்றம் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல.